ஐயோ தெரிஞ்ச அசிங்கமா என்ன நாம நீ பொட்டியா இருப்பேன் அம்மா வயிற்று சொல்லி நான் போட்டேன் அவங்க அப்பா தெரிஞ்ச கூட்ட மிளகாய் இல்லை புளி இல்லை வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. மடிக்காரனை பார்த்தா நான் என்ன சொல்ல வரேன்னா போட்டா எல்லாமே வந்துடும். யார் எல்லாமே வந்துடும். ஐயோ அதுல உள்ள யாரு பாத்தியா மேடம் முரளி எவ்வளோ விடுறா இந்த லேபர் என்ன கூட பிடிச்ச அவர் கொட்டை கட்டேன் உண்டாக்கான துணியாக்கான இது 3 பேரோட சார்பு அப்படிதான் இருக்கும். ஆபத்து என்பதே வராது. அடுத்த மாசம் ஆபரேஷன் நம்மளாம் தான் தூக்க கட்டல. அப்பா தேடி வர வாடா குட்டிக்கா வயல் கரண்ட் பில்ல கட்டிட்டோம். உனக்கு ராசி உச்சத்துல 9 நிமிடம்
கெட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சி சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சி சுட்டதடா வேண்டுதல் ஆமா திருப்பதி முருகர் கோயிலுக்கு வேண்டிக்கிறேன். புறப்படும் போது நல்லா டிப் டாப்பா கிளம்புறேன். லால் அடிப்பட்ட நாய் போல இருக்கிறீங்க. வேலை வாங்கியாந்துக்கிற வேலை எவன் செய்வான் அந்த வேலையை? நகத்துல மண்ணப்படாத வேலை. அது தானா மாறுது. நீ அவனா அவளா? இந்த உலகத்தை படைத்தாரு பிரம்மா. பிரம்மா அவருக்கு எத்தனைமா? ஒருமா. நம்மளை பத்து எடுத்தாரு அம்மா. அந்த பத்திரி தெய்வம் அவனுக்கு ஒருமா. எனக்கு டபுள்மா. மாமா டாபுரு மாமா டாபுரு மாமா. நாடகம் முட்டுக்கு தெருவை இறங்கி போனா போதும். நல்ல வரவேற்பு. போறோம் பச்சை கரண்ட் பிள்ளை கட்ட டாபுரு மாமா. வரவங்க போறவங்களாம் உன்னை ஒதுக்கிறாங்க. நல்லா சிறந்த தொழில் இதுதான். நல்ல வருமானம் அவருடைய தொழில். தெரிஞ்சு ஒதுக்குறாங்க, அங்க தெரியாம ஒதுக்குவாங்க. சரி வாட்டம். ஆமா 1000 ரூபாய் வாங்கணும் இல்ல? இந்த பில்லியா தான். அதுதான் வேலை வாங்கி அந்த 1050 ரூபாய். வாட்டம். ஆமா இன்னொரு வந்தாலும் என் மகன் சொல்லுங்க. யாரு தேர்றா? 1050 ரூபாய் கொடுத்தாச்சியா? நான் பணத்தை கட்டினேன். பணத்தை நீ கட்டிட்ட. உன் பையன் பில்லு வாங்கறதுக்கு உட்காந்துருக்கான். பில்லு வாங்க என் மகன் வந்திருக்கானா? ஏய் என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசன், வருங்கால இந்த நாட்டுக்கு மன்னர். அவன் தங்க கப்பிதான், தங்க கப்பி. ஏய் அவன் பச்சை மண்ணுடா. இன்னாரும் உன் பையன் மண்ணை பேச மானாண்டா பில்லெல்லாம் மானாண்டா. அப்பா தேடு வர்றா. நான் சொன்னேன் அவர் கவுண்டர் உள்ள தலைய மாட்டிக்கிறேன். பாட்டு ஆடி மாச நீ கூற வார்த்தையில் ஏதோ சொட்டு அப்படி இருக்குது. என் மகன் எங்க? என் நிலைமையை பாரு. ஐயா இருப்பது 4 திசை. 3 திசை எங்க ஒன்னால செல்லலாம். வட திசை போக கூடாது. 4வது திசை வட திசை செல்லக்கூடாது என்று சொன்னதே. என் மகன் என் சொல்லு மேலே நிற்பாண்டா. அங்கே தம்பன் நின்னுகிறான். சொல்றேன் அந்த சொல்லு மேலே நின்னுகிறேன். உனது மகன் இந்நாட்டு இளவரசர் வட திசை சென்று விட்டார். அட
நினைச்சு பார்த்தேன் உன்னை நல்லவன் நம்பி என் மகனை அனுப்பிங்கடா. அந்த வடசை எப்படி தசை தாத்திகள் வாழக்கூடிய இடமாடா. சிரிக்காதீங்க ஐயா. நான் சிரிக்கிறேனா? என் மகனை நினைச்சு நான் எல்லாம் 1000 ரூபாய் வாங்கி போய் அந்த தாசுகள் வாழக்கூடிய இடமடா. அங்கு சென்றவர் வாழ்ந்ததா சந்திரமா கிடையாது. வீட்டுல தாங்க 1050 ரூபாய் கட்டிட்டேன். ஐயோ பணம் போனா என் மகனுக்கு இதெல்லாம் கற்றுத்தது யாரு? ஐயோ ஐயா உன் பையனை எடுத்து போய் எங்க நிக்கிறன்னு சொன்னப்ப இங்க வச்சாடா ராஜா நிக்க வச்சாடா. பையன் போனாலும் போறோம். 1050 ரூபாய் என் மகன் போனாலும் பரவாயில்ல. உனக்கு ஆயிரத்தி என் மகனை பார்க்கணும். ஆயிடுச்சு. என் மகனை பார்க்கணும். வேற வேலை என்ன தென்னை மரம் என் மகனை நான் செல்லமா வளர்த்தேன். எப்படி இந்த வேலைக்கு ஆளானா? கது தட்டு பணம் கட்டுறேன் நானே ஒன்றும் பண்ணேன். அவன்லாம் பணம் பார்த்துக்கிறான். காதுமே நீ தானே என் மகனை கொண்டு சேர்த்தவனே நீ தான். எம்மா என் தாயே நானாடி யாருந்தேன். நானாடி தேவையா யாருந்தேன். இந்த பிச்சைக்கார பசங்க வேலை பாருடா. நாளைய வீட்டுக்காரோம் உள்ள லிங்க போச்சு லிங்க போச்சு. நான் தான் தப்பு தப்பா நினைக்கிறேன். என்னப்பா உன் பையன் உள்ள லிங்க பூஜை செய்யறானா? கொஞ்சம் பஞ்சாமிரத வாங்கி சாப்பிட்டு எப்படியா வீட்டுல லிங்க போயிட்ட எப்படியா மேடம் கத்தாழ கண்ணால
ஏய், எப்படியா மேடம் சும்மால சும்மா வரல பாடி கட்டோடு வந்து ஏற்கனவே பாட்டு வச்சுதான் படம் வந்து கிடக்கு ஞாபகம் இல்லைங்க அது மூஞ்ச பரவாயில்ல பாப்பானே ஏச்சா பாடி கேட்டா புட்டி நடிக்கு ஏய் மியாவுல உனக்கு பிதில உனக்கு சேத்துன்னு சொன்னாங்களே எப்படியா பத்து கோடி நீ கொள்ளாத ஆயிட்டு குடுத்துட்ட துணியாவை விட்ட எப்படியா எதை கட்ட ஆராய்ச்சியா என் பணம் நன்றுதாடி ஏய் நான் மட்டும் வரல வந்துக்கிறாரு அதெல்லாம் இப்ப பார்க்கவே முடியாது கேன்சல் பண்ண ஆடுறா ஆடுறா ஐயோ நான் பார்த்து வச்சு நீ பார்த்துருப்பேன் என்னடா பாஜா யாரு நான் சொல்லு ஏய் நீ வச்சுக்கறியே இது மாதிரி தான் சொல்லக்கூடாது என் நாட்டு இளவரசர் ஆமா உங்க அப்பா என் நாட்டு மன்னர் மாமாமா மூணாவது கருத்து மணி கட்டால் இவனுக்கு மாமா நான் உனக்கு மாமா நான் அப்படிப்பட்ட மாமனா மாமா நீ இல்லைங்க 1080 ரூபாய் கட்டணும் நான் தாங்க மாமா நம்ம வந்து சொல்றோம் எது சொல்லு ஏய் எப்படியா உங்கள்கிட்ட யாரும் பேசுறதுக்கு இது ஒண்ணு ஒருத்து கிடையாது நாட்டு இளவரசராண்ட பேசணும் அவங்க அப்பா பேசணும் சொல்லு போ பேசக்கூடாது நீ பேசவே கூடாது வாய்ப்பு இருக்காது உன் வாய நான் தாலி அறக்காதே எங்க மாட்டேன் வீட்டுக்காரர் வச்சாலே நீ பேசல ஒரு மூச்சு மியூக்காது பாருங்க நீ பையன் பண்ணது பார்த்து யாரு வந்திருப்பது? உங்க அப்பா வந்துக்கிறாங்க ஐயோ, எங்க அப்பாவா? அவரே எங்க வந்தாரு? இங்க வர தகுமாறு நீ யாரு? இந்த நாட்டு இளவரசன் வருங்கால இந்த நாட்டு மன்னன் இங்க வரலாமா? அவன் யாரு? அவன் ஒரு தாசி, அவர் வேச்சு, அவர் அப்பா
நிறுத்துங்களப்பா. இனிமே வேறு யாராலும் சொல்ல மாட்டேன். நாவை நான் சொன்னது இருக்கு. குடும்பத்தில் குத்து விளக்கு. ஐயோ அவன் குத்து விளக்கம் ஆமா உன் பொண்டாட்டியா குடும்பத்தில் குத்து விளக்கு. எத்தனை பேர் இட்டு போய் குத்தி வந்தாலும் மனமா நின்று பார்த்து மண்டை வாய் போட்டு ஏய், கண்ணகி என்பது பிறவி என்பது. உன் பொண்டாட்டியா ஆமா கண்ணகி கண்ணகி கண்ணகி. கண்ணகி அந்த மதுரையை எச்சா நீங்க ஆளு ஏமாந்துக்க எப்படியா இந்த வேடந்த வாடியிலே சித்து போடுவான் டேய் சொல்லு டேய் உன்னிடம் காசு இருக்கு வந்தோட இந்த தாசி ஒன்பது சுத்துவா அப்பா. பணம் இல்லடா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாடா வேணா நான் சொல்றதை கேட்டா டேய் இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராது வேணா என்னோட போனா நாட்டுக்கு போது நிறுத்துங்களப்பா. ஆ? நான் தவறு செய்து விட்டேன், நாட்டை விட்டு வந்து விட்டேன், அண்ணன் இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து விட்டீர்களா? என்ன யாருப்பா இந்த ஆண்டி அழகா இருக்காங்களே? யாருடா கோமலவல்லி? என்ன ஆம்பளையாவே மதிக்கல. டேய் முரளி, நானாடா உன்னை எப்படிலாம் வளர்த்து கொண்டாடி. கடவுளே, ஏன் மேல ஒரு புறம் இருக்கிறாங்க இந்த ஆண்டி? நான் ரஞ்சிதா நாடா. ஒப்பா நித்யானந்தா சாமியாரு. திருவண்ணாமலையில பார்க்கல எங்களை. மாமச்ச எக்கா. பொம்பாலப்பா. சரிடா. சரி இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா